எங்க வீட்டுல கடவுளுக்கே டுமிக்கி கொடுக்குறாங்க ஒருத்தர் பாத்தீங்களா. தேங்காய் ஊட்டி விட்டு நடக்கிறதுல ஸ்டைல் வேற. ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லுவாங்களா, இந்த மாதிரி ஸ்டைலா நடப்பாங்களா. திருவிழாக்கு முன்னாள் நைட்டு தான் இந்த மாதிரி தேங்காய் ஊட்டி விட்டு அவங்க வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. ஆனா இங்க பாருங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே காலியா இருக்கும்னு சொல்லிட்டு ஈஸியா நேர்த்தி கடனை கடவுளை ஏமாத்திட்டு முடிக்கிறாங்க. காரணம் கேட்டா, எனக்கு நான் வெளியூர்ல வேலை செய்யறேன், நான் வேலையை ஃப்ரீயா இருக்கிறப்பதான் வந்து பண்ண முடியும், ஆத்தா கோச்சிக்க மாட்டா அப்படின்னு சொல்றது. கடவுளையே வந்து டபாச்சிடுறது. இங்கதான் வந்து கற்பூரம் ஏற்றி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்குள்ளதான் மூலஸ்தானம் இருக்கு. இப்ப நட க்ளோஸ் பண்ணிருக்காங்க, திருவிழா அப்போ ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனா கோயில் வந்து 24 hours ஓப்பன்லயே தான் இருக்கு. நீங்க வந்து சீக்கிரமா அனைத்து கட்டணும் செலுத்திக்கணும். கூட்டத்துல சரி தப்பிச்சுக்கலாமா. திருவிழாக்கு முன்னாள் வந்தீங்கன்னா கூட்டத்துல இருக்கவே முடியாது. இங்கதான் ஃபுல்லா தேங்காய் ஊட்டி அவங்களோட நேர்த்தி கடனை உங்க பிரதேசனம் படி பிரதேசனம் எல்லாமே பண்ணுவாங்க. ஓம் சக்தி பராசக்தி. வந்து அன்னைக்கு வேண்டுதலுக்கு முன்னாடி வந்து இங்க தண்ணி வரும். வெளியும் டேங்க்ல இருந்து தண்ணி ஊற்றுவாங்க. எல்லாம் அங்க வந்து தரையை ஃபுல்லா நினைச்சு குளிச்சுட்டு வந்து ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் நிக்கவே இடம் இருக்காது.